ChatGPT எதுக்கு இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? ChatGPT கூகுளை க்ளோஸ் பண்ணிடுமா? அப்போ கூகுளோட நிலைமை ChatGPTனால நிறைய பேருக்கு ஜாப் போயிடுமா? எஸ்பெஷலி ரைட்டிங் ரிலேட்டடாக, வீடியோ கிரியேட்டிங் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ChatGPTனா என்ன? இது வந்து பேசிக்கலி ஒரு கான்வர்சேஷன் டூல். இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாம் கஸ்டமர் சர்வீஸ்க்குன்னு ஒரு சேட் பாட் இருக்கும், இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயே நிறைய சேட் பாட்ஸ் இருக்கும். அதுக்கிட்ட நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம்னா அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஆன்சர் பண்ண முடியுமோ, அதுக்கு ஃபீட் பண்ணப்பட்ட என்னென்ன ஆன்சர்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த ChatGPT ஒரு டூலும். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க ஃபீட் பண்ண இன்ஃபர்மேஷனை அப்படியே நம்ம கிட்ட சொல்லாது. ஒரு மெஷின் ஹியூமன் மாதிரி யோசிச்சுன்னா எப்படி நம்ம கூட கான்வர்சேஷன் பண்ணுமோ அதே மாதிரி கான்வர்சேஷன் பண்ணும். எஸ், அதுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டால இருந்து தான் ஆன்சர் பண்ணுது. பட் நம்ம நிறைய டேட்டா கன்சியூம் பண்றோம்னா அது அப்படியே வந்துட்டு நம்ம ஒருத்தவங்க கூட கான்வர்ஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? நம்ம எப்படி ரியல் டைமா கான்வர்சேஷன் பண்றோமோ அதே மாதிரி கான்வர்சேஷன் பண்ணோம் யூசிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓப்பன் ஏஐ கம்பெனியோட ஒரு டூல் தான் அது. அவங்க நிறைய டூல் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டூல் ஐ திங்க் November 30th லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வெறும் 5 நாள்ல 1 மில்லியன் யூசர்ஸ் அட்டைன் பண்ணிருச்சு. ராகுல், அது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்டா அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல 1 மில்லியன் யூசர்ஸ் வரதுக்கு 41 months ஆச்சு. ஃபேஸ்புக்கு 1 மில்லியன் யூசர்ஸ் வரதுக்கு 10 months ஆச்சு. இன்ஸ்டாகிராமுக்கு 2.5 months ஆச்சு. பட் ChatGPTக்கு வெறும் 5 நாள்ல வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ChatGPT எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னா, நீங்க அதுகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுது. ChatGPT, நான் இன்டர்வியூக்கு போனோம், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டால் நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. நான் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது சொல்லிக் கொடுக்கும். எனக்கு வந்து ஒரு டெய்லி ரொட்டீன் வந்துட்டு நீ கிரியேட் பண்ணி கொடுனா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ரியல் டைமாக நமக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பர்சன், லெட்ஸே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியுது அப்படின்னா நம்மக்கிட்ட எப்படி கான்வர்சேஷன் பண்ணுவாங்களோ அதே தான் ChatGPTயும் பண்ணுது. இப்போ லாஸ்ட் டெக்கேட் ஃபுல்லாக இந்த மாதிரி நமக்கு மைண்டில் என்ன கொஸ்டின் இருந்தாலும் சரி, எதை சர்ச் பண்ணனாலும் சரி, நம்ம டேரெக்டாக எங்கே போவோம்? கூகுள் போவோம், கூகுள் சர்ச் பண்ணுவோம். அங்கே எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வரும். நமக்கான எக்ஸாக்ட் ஆன்சரை ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணணும். ஆனால் இந்த கம்ப்ளீட் ப்ராசஸையும் ஒரே டூல் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நிறைய யூசர்ஸ் அங்கே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இப்படியே போச்சுன்னா கூகுளோட நிலைமை என்ன ஆகும்? அது பார்க்கறதுக்கு முன்னாடி கூகுளுக்கும் ChatGPTக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கூகுள் நம்ம சர்ச் பண்ணோம்னா ரிசல்ட்ஸ் வரும், அதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் ChatGPT அப்படி கிடையாது. இது ஒரு கான்வர்சேஷனல் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுனால ரியல் டைமாக ஒருத்தவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுற மாதிரியான ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணிடுது. ஏன்னா நமக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷனை கூகுளில் சர்ச் பண்ணி 10 minutesல நம்ம கண்டுபிடிக்கிறத விட ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வந்துட்டு ChatGPT சொல்லிருச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ஒரு வேளை கூகுளுக்கு டேஞ்சர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் கேட்கலாம், ராகுல், இதே மாதிரி கூகுளுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அவங்க எவ்வளோ பெரிய கம்பெனி, இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாட்டோ இல்லை ஒரு டூலோ கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏன் தோணலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக கூகுளுமே ஒரு ஏஐ டூல் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதோட நேம் லாம்டா. பட் என்ன ரீசனால கூகுள் அதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா கூகுளோட ரெப்யூட்டேஷன்னால. இந்த ஓப்பன் ஏஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் அப். அவங்க ரிலீஸ் பண்ண ChatGPTல எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே பீப்புளுக்கு இல்லை. ஆனால் கூகுள் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே வந்துட்டு அதில் எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கும். அந்த லெவலில் கூகுளால் மீட் பண்ண முடியல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால கூட கூகுள் வந்துட்டு அதை லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. இப்போதைக்கு ChatGPTயோட லிமிடேஷன் என்னன்னா 2021 வரைக்குமான டேட்டா மட்டும்தான் அதில் ஃபீட் பண்ணியிருக்கு. அடுத்த வெர்ஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் அதிகமாக பவர்ஃபுல்லாக இன்னும் எக்கச்சக்கமான டேட்டா ஃபீட் பண்ணி எக்கச்சக்கமான லெவல் ஆஃப் திங்கிங்கில் வந்துட்டு அந்த ChatGPT கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து ஒரு கூகுள் கில்லராக மாறுமா? எல்லாருமே ChatGPTக்கு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு ஆன்சர் நோ தான். கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் டேல கூகுளோட சர்வீஸை நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஜஸ்ட் சர்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை. கூகுள் பே, டிரைவ், கூகுள் மீட், மேப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன டூல் ரீப்ளேஸ் பண்ணிருமான்னு கேட்டால் இப்போதைக்கு முடியாது. பட் அட் த சேம் டைம் இதுதான் ஒரு பிகினிங் இல்லையா அந்த டூலுக்கு? அதோட கெப்பாசிட்டி என்னங்கிறத இப்போ யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் என்ன வேணாலும் ஆகலாம். இன்னொரு ரீசன் ChatGPTயால் கூகுளை பீட் பண்ண முடியாதுன்றதை நான் ஏன் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, ChatGPTன்றது ஒரு டூல், அதுக்கு ஃபீட் பண்ணதுலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது, எல்லாமே ஓகே. பட் எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு டூல் கொடுக்குற ஆன்சர் தான் கரெக்டுன்னு ஆகிடும். கூகுளில் ஒவ்வொரு வெப்சைட்டுமே ஒவ்வொருத்தவங்களுக்கு சொந்தமானது. அதில் எழுதுகிறவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அங்கே வந்துட்டு ஒன்றை தான் சப்போர்ட் பண்ணி எல்லாமே பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொருத்தவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் எழுதுகிறது எல்லாருமே வேறு ஹியூமன்னால்
டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். பட் ChatGPTல அது சொல்கிறது தான் ஆன்சர். இப்போ எல்லாருமே ஒரே பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, ஒரே ஆன்சர் தான் கிடைக்குதுன்னா அது சரி வராது இல்லையா? அப்புறம் என்ன ஆயிரும், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் எல்லாருமே பிலீவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அது ரொம்ப பயாஸ்டாக மாறிடும். ஐ மீன் இது என்னோட ஒப்பீனியன், பட் லெட்ஸ் see what happens. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, ChatGPT டெவலப் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மணி எங்கேருந்து வருது, மெஜாரிட்டி ஆஃப் த மணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா மைக்ரோசாஃப்ட். ஸோ இப்போதைக்கு போட்டி மைக்ரோசாஃப்ட் விசஸ் கூகுள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஓகே, இந்த ChatGPT வந்துட்டு ப்ரோக்ராம் எழுதுது, ரைட்டிங் ரிலேட்டடான எல்லாத்தையும் ஒரே செகண்டில் பண்ணி கொடுத்துருது. இப்போ இந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கவங்க எல்லாரோட ஜாபும் என்ன வருது, இந்த எல்லா ஜாபுமே ChatGPT ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு கேட்டால் நோ, ஸ்ட்ராங் நோ. நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த டூல் வந்துட்டு நிறைய பேரோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணிடுமான்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் எஸ்ஸாகவும் இருக்கும், நோவாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் டெக்கேடில் ஏன் இன்டர்நெட் வந்ததுலேருந்தே நிறைய பேரோட ஜாப் போயிடும்னு நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கோம். அது நடந்துட்டு தான் இருக்குது. அட் த சேம் டைம் புதுசாக ஜாப்ஸ் வந்துட்டு நிறைய கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் இப்போ நானே இன்டர்நெட் பேஸ்ட் ஜாப் தான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ராகுல் இப்போ ChatGPTயே நமக்கு எழுதி கொடுத்துருது, அப்புறம் எதுக்கு ரைட்டர்ஸ்? ராகுல் ChatGPTயே வந்துட்டு ப்ரோக்ராம் கொடுத்துருது, அப்புறம் எதுக்கு கோடர்ஸ் அப்படின்னு கேட்டால் ஸ்டில் அது வந்து ஒரு டூல். அதுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு ஆள் கேட்டால் மட்டும்தான் அது கொடுக்கும். அதுவாக சொந்தமாக ஏதோ ஒன்று டெவலப் பண்ணிடாது. ஸோ இப்போ யாருக்கு பிரச்சனை ஆகும்னா, லோ குவாலிட்டி கோட் எழுதுறவங்களுக்கும் லோ குவாலிட்டி கான்டென்ட் ரைட்டர்ஸ்க்கும் தான் பிரச்சனை ஆகும். ஏன்னா அவங்களோட ஜாப் என்ன, எங்கேயோ இருந்து அந்த கோட் எடுக்கிறதோ இல்லை எங்கேயோ இருந்து அந்த ரைட்டிங் எடுத்துகிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி ரொம்ப பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒர்க்கை அவங்களுக்கு மேலே இருக்கவங்க ஈஸியாக ChatGPT யூஸ் பண்ணி அதை எடுத்துக்க போகிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பர்சன் கிட்ட எனக்கு இது ரிலேட்டடான ஒரு சம்மரி வேணும் எழுதி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க போயிட்டு ஒரு லோ குவாலிட்டி ரைட்டிங்கை எங்கேருந்தோ காப்பி பண்ணி 4 இடத்துலேருந்து காப்பி பண்ணி இவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு இவங்க ChatGPTயில் போயிட்டு அதே கம்பெனி அது ரிலேட்டடாக எனக்கு சம்மரிஸ் பண்ணி கொடுனா கொடுத்துட போகுது. ஸோ அவங்களோட ஜாப் க்ளோஸ். பட் அதே சமயத்தில் அந்த ஃபீல்டில் ஹைலி நாலேஜபிள் பர்சனாக இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதுக்குள்ளே இருக்க நுவான்சஸ். ஸோ அவங்களோட ரைட்டிங்கும் ஹை குவாலிட்டியாக இருக்கும். அந்த ஹை குவாலிட்டி ChatGPTயோட அதிகமாக இருந்துச்சுன்னா they will survive. ஸோ ChatGPTன்னு இல்லை, எந்த ஒரு டூல் வந்தாலும் சரி, எந்த ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்தாலும் சரி, எந்த ஒரு இனோவேஷன் வந்தாலும் சரி, நம்மளோட ஜாபுக்கு என்ன ஆகுன்றதை பற்றி நமக்கு யோசிக்கக்கூடாது. அந்த டெக்னாலஜிக்கு நம்ம அடாப்ட் ஆனாலே போதும். இன்ஃபேக்ட் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் இன்னும் எப்படி ஸ்கில்ட் ஆகுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். நான் நேற்று கூட யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேலையுமே பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணி, அது அவங்களோட வாய்ஸ் கிடையாது, அவங்க எந்த ஒர்க்குமே பண்ண கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓகே இந்த எனக்கு இந்த டைட்டிலில் வந்துட்டு ஒரு வீடியோ சம்மரைஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஃபுல்லாக வீடியோ வந்துட்டு சம்மரைஸ் பண்ணிடுது. அதை அப்படியே எடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வாய்ஸாக மாற்றுறதுக்கான ஏஐ டூலும் இருக்குது. அந்த ஏஐ டூல் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வாய்ஸாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வீடியோக்கான ஒரு வாய்ஸ் கிடச்சிருச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு நிறைய பீரோல்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்துட்டு ஓகே யாரோ ஒரு பர்சன் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, மானிட்டைஸ் ஆகுது. அது மூலமாக நிறைய பேர் மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் செப்பரேட் வீடியோ, ஏன் ஒரு ஃபுல்லாக ஏஐ டூலை யூஸ் பண்ணி நான் எந்த ஒர்க்கும் இல்லாமல் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணி எப்படி மணி மேக் பண்ணுறாங்கிறத வேறு ஒரு வீடியோவில் வேணால் சொல்கிறேன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட். பட் ஃபார் நவ் ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த டெக்னாலஜி அடுத்து ஸ்டெப் என்னவாக இருக்கும், இந்த ChatGPTயோட வெர்ஷன் 4 வருதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும்னு வந்தால் தான் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். See you. We have very limited time. ராகுல்.